Equitas Small Finance Bank for convenient home banking. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadial. வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளானன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோட காதல் 12 ராசிகளுக்கும் ஏற்புடையதா? இது 12 ராசியினரும் காதல் பண்ணா என்னென்ன சிக்கல்கள் வரும், எந்த ராசிக்கு இப்ப நடக்கக்கூடிய தசாபுத்தியில இப்ப நடக்கக்கூடிய கோச்சாரத்துல சிக்கல் இருக்கு, இதையெல்லாம் நம்ம விவாதிக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம். ஃபர்ஸ்ட் மேஷ ராசி. அப்போ முதல்ல பெண்களுக்கு மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய பெயர்ச்சிகள் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. இதையெல்லாம் வச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல அவங்களுக்கு காதல் கைகூடுமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். சார், ஆக்சுவலி எப்படின்னா, தசையை பார்த்து, புத்தியை பார்த்து, நேரத்தை பார்த்து, ஜாதகத்தை பார்த்துலாம் காதல் வர்றதில்லை இல்லைங்களா? குருவிக்கு கூட காதல் வருது, காக்காவுக்கு கூட காதல் வருது. அப்போ மனுஷங்க அவங்களுக்கு காதல் நேரம், காலம், சந்தர்ப்பம், சூழ்நிலை இதெல்லாம் பார்த்து தான் வரணும் அப்படின்னா அது பாசிபிலிட்டியே கிடையாது. அதுவும் ஒருத்தருக்கு ஒரே காதல் தான் வரணும் அப்படின்னாலும் பாசிபிலிட்டி கிடையாது இப்போதைய காலகட்டத்தில் இல்லைங்களா? அப்படி பார்த்தா எல்லா ராசியினருக்கும் காதல் அப்படின்றது வரும். ஒரு சில ராசியினர் பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசியோடு இணையும் போது அது ஷஷ்டாங்கமாக இருக்கலாம், அஷ்டமாக இருக்கலாம், ஒத்து வராது அப்படின்னு வேணா சொல்லலாம். அந்த விதத்தில் இப்போ நீங்கள் பெண்கள் பற்றி கேட்குறீங்க. நம்ம காலபுருஷனுக்கு முதல் ராசி மேஷராசி. மேஷராசி பெண்களை பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே மேஷராசி பெண்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா சார், மேஷம் அப்படின்னாலே செவ்வாய் எங்கே ஆளுமையாக இருக்கும். செவ்வாய் டாமினேட் ஆகக்கூடிய ராசி தான் மேஷராசி. சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி, நெருப்பு ராசி, ஆண் ராசி. அப்போ பெண்களும் பாருங்கள், சில பெண்கள் நம்ம இப்போ எல்லாரும் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறத விட நான் உட்காந்துட்டு இருக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இது ஏன் அப்படின்னா, என்னோட சுய ஜாதகத்தில் எனக்கு செவ்வாய் உச்சம். நான் ராசி மேஷ ராசி கிடையாது, நான் ராசி ரிஷவ ராசி தான். பியாண்ட் தட் அந்த அதாவது செவ்வாய் அப்படின்றதுக்கே ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்குது சார். ஃபஸ்ட்டு விஷயம் ஆண் ராசி, டாமினேட்டான பர்சனாலிட்டிஸ். மேஷராசி பெண்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா சார், இன்னும் அவங்களோட ஜாதகத்தில் செவ்வாய் சூப்பர் டூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பயங்கர ஆளுமையாக இருப்பாங்க, ஒரு லெஜெண்டரி பர்சன்ஸாக இருப்பாங்க. பெண்கள் தான் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு காலம் இருந்துச்சு இல்லைங்களா, பொண்ணுங்க அப்படின்னா தழைய புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சு குனிஞ்ச தலை நிமிராமல் அப்படின்ற காலகட்டமும் இருந்துச்சு. பாரதி கண்ட புதுமை பெண்களும் இருக்க தான் செஞ்சாங்க. இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா பாரதி கண்ட புதுமை பெண்கள் அப்படின்னே சொல்லலாம் மேஷராசி பெண்களை. நேச்சுரலாகவே அவங்களுக்கு அந்த டாமினேட்டிங் ஒரு கேரக்டர் அப்படின்றது இருக்கும் சார். டாமினேட்டிங் கேரக்டர்னா உங்களை மண்ணுக்குள்ளே போட்டு மிதித்து நான் டெவலப் ஆகணும் அந்த மாதிரி கிடையாது. அது ஒரு ஆளுமை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா தமிழில். அந்த ஆளுமை அப்படின்ற கேரக்டர் இயற்கையாகவே இருக்கும். இது மேஷம்னு இல்லை சார், சுய ஜாதகத்தில் யாருக்கு செவ்வாய் நல்ல வலுவான இடத்துல இருக்காரோ இல்லைன்னா செவ்வாய் உச்சம் அடைஞ்சிருக்காரோ அவங்களுக்கே நேச்சுரலாகவே இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். இப்போ மேஷராசி பெண்களை இன்ஷார்ட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். ஒரு கேர்ள் இருக்குது, பஸ்ஸில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு பையன் தேவையில்லாமல் அந்த மாதிரி நிறைய பர்சன்ஸ் இருக்க தானே செய்கிறாங்க, கை வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு சில ராசினர் பயந்து பதுங்கி ஐயோ கேர்ள்ஸு நம்ம ஏதாவது பேசினா நம்மளை தப்பாக கேரக்டர் ட்ரீட் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் நினைப்பாங்க. இந்த பிள்ளைங்களாம் போல்டாக நின்று பளிர்னு ஒன்று விடுவாங்க. அந்த மாதிரி பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா ஒன்று மேஷமாக இருக்கும், இல்லைன்னா சிம்மமாக இருக்கும், இல்லை விருச்சிகமாக இருக்கும், இல்லை துலாமாக இருக்கும். அந்த போல்ட்னஸ் அப்படின்றது இயற்கையாகவே உண்டு. இது இவங்க எல்லாருக்குமே செவ்வாய் டாமினேட்டாக இருக்கா? இல்லை. இப்போ விருச்சிகத்துக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆளுமை பெற்ற ஒரு ராசி. அதனால் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே தே ஆர் பார்ன் வித் டெண்டன்சி அப்படின்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லை, இப்போ வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேஷராசி பொண்ணாக இருக்குது அப்படின்னா வீட்டில் அம்மா பார்க்குறாங்க, பையன் ரொம்ப வசதியாக இருக்கான், நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலை செய்கிறான், இதை விட உனக்கு ஒரு மாப்பிள்ளையே கிடைக்காது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, எல்லாமே நல்லா இருக்காது, நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சில பிள்ளைங்க பேசும் பார்த்தீங்களா, அது மேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எல்லா மேஷமும் அப்படி பேசணும் இல்லை. அதாவது என்னென்னு நினைக்கிறாங்களோ அதை டைரெக்டாக ஓப்பனாக ஃப்ராங்காக பேசுவாங்க, போல்டாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ மேஷத்தினோட ஜென்ரலான கேரக்டர் இது சார். அவங்களுக்கு லவ் வருமா? ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் வர மாதிரி அவங்களுக்கும் லவ் வரும். இவங்க லவ் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பையனை பார்க்குறாங்க, எப்படி அவங்க அட்ராக்ட் ஆகுறாங்க அந்த பையன்கிட்ட அப்படின்னா, பையன் ரொம்ப போல்டாக இருக்கணும், ரொம்ப ஆளுமையாக இருக்கணும், ரொம்ப பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா சொல்கிறாங்க அப்படின்னு ரொம்ப அடங்கி போகிறது. ரொம்ப பார்த்திங்கன்னா இப்போ சில பிள்ளைங்க இருப்பாங்க, பாய்ஸே கூட நல்லா அழகாக பாவாட்டை எடுத்து வாரிட்டு அப்படி இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி பசங்களாம் பார்த்தா அந்த பிள்ளைங்களுக்குலாம் அவ்வளோ பிடிக்காது. நல்ல போல்டாக இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும். ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் பிளேஸ் அ மேஜர் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அந்த பையனை பார்த்தேன், ரொம்ப ஆளுமையாக இருக்கான், போல்டாக இருக்கான், அவன் ஹானஸ்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது, அதனால் எனக்கு பிடிக்குது.
அப்படின்ற மாதிரி இவங்க அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ மேஷராசி பெண்களுக்கு வந்து இந்த காதல் சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கா? இப்போ வந்து ஒரு காதலில் இருக்காங்க அப்படிங்கிறப்ப வெகு விரைவில் ஒரு திருமணத்தை வந்து அந்த ப்ரப்போசலை வந்து ஒரு மேரேஜ் ப்ரப்போசலாக மாற்றுறதுல சிக்கல்கள் ஏற்படுமா? கண்டிப்பாக இருக்கும் சார். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உலகம் வந்து எப்படி, நீ வந்து காலில் விழணும், மாற்றி மாற்றி பேசணும், நடிக்கணும். நடிக்க தெரியலன்னா வாழ்க்கையே இல்லை இல்லைங்களா? நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் உலகத்தில் இப்போ நீங்களே பாருங்கள், எல்லா இன்டெலிஜென்ஸும் ஹைஃபையாக இருக்காங்களா, பெரிய லெவலில் இருக்காங்களா? இல்லை. ரொம்ப புத்திசாலி எங்கேயோ ஒரு மூலையில் இருப்பான், முட்டாளாக கூட இருப்பான், அவன் பெரிய லெவலில் இருப்பான். ஆனால் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு புத்திசாலித்தனம் ஒரிஜினாலிட்டின்றது வேணும் தான். இவங்களுக்கு பேசிக்காக நடிக்க தெரியாது. இவங்க சிம்மம்லாம் நடிக்க தெரியாது. எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக பேசுவாங்க, போல்டாக பேசுவாங்க. ஆப்வியஸ்லி இது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்தும் தானே. இது வந்து பாருங்க, ரொம்ப உண்மையாக இருக்காங்க, ரொம்ப ஜென்யூனாக இருக்காங்க, ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்காங்க, அப்படிலாம் இருக்குன்னா உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வரதான் செய்யும். இதுக்கும் மேலே இந்த பொண்ணுங்க எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக பேசுவாங்க. ஒரு குடும்பத்தில் இப்போ இந்த பிள்ளை வந்து அந்த பையனை பார்க்குது, இந்த பையன் நல்ல ஆளுமையாக இருக்கான், நல்ல வந்து ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கான், பாடி பில்டிங் பண்ணிக்கிறான். இந்த பொண்ணுங்களே வந்து பாருங்கள், ஸ்போர்ட்ஸில் நிறைய பேர் இருக்காங்க, லேடிஸு ஸ்போர்ட்ஸில் ஷைன் ஆகுறாங்க, ஜிம் வச்சு நடத்துகிறாங்க, ஆளுமையாக இருக்காங்க. இவங்களாம் பெரும்பாலும் மேஷமாக இருப்பாங்க. ஏன்னா செவ்வாய்னாலே ஒரு ரவுடி கிரகம் அப்படின்னு சொல்லிடலாம். ரவுடி கிரகம்னா இந்த பொண்ணுங்க ரவுடித்தனம் பண்ணுவாங்க அப்படின்றது அர்த்தம் இல்லை. அந்த ஆளுமை அப்படின்றது இயற்கையாகவே இருக்கும், டாமினேஷன்றது இருக்கும், நான் சுப்பீரியர் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கும். அப்போ எல்லாமே இந்த பிள்ளை போல்டாக பேசும்போது குடும்பத்தில் சில பல சிக்கல்கள் வரதானே செய்யும். நான் ஒரு குடும்பத்துக்கு மருமகளாக போயிருக்கேன். அப்போ எங்கள் மாமியார்கிட்ட எங்கள் மாமனார்கிட்ட அடங்கி ஒடுங்கி, எனக்கு அந்த இயற்கையாகவே நான் அப்படி பண்ணலை அப்படின்னாலும் கொஞ்சம் நடிக்கணும் இல்லையா? நம்ம டிக்ஷனரியில் இல்லை. ஆமாம், நம்ம டிக்ஷனரியிலே இல்லை, கரெக்டாக சொல்லணும்னா. அப்போ என்ன ஆகும், ஆப்வியஸ்லி காம்ப்ளிகேஷன் வரும். இந்த பொண்ணு சார் இப்போ ஒரு பையனை அந்த மாதிரி பார்க்குது, பிடிச்சிருக்குது, லவ் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பையன் இந்த பொண்ணை லவ் பண்ணணும் அப்படின்னா ஷி ஹேஸ் டு டூ சம்திங் இல்லைங்களா? இந்த பொண்ணு பெருசாக அதுக்கு நடிக்கலாம் தேவையில்லை. சில ராசிகள் இருக்குது தன்னை வந்து வேற மாதிரி, இப்போ இவங்க வந்து புலிக்குட்டியாக இருந்தாலும் பூனைக்குட்டி மாதிரி காமிச்சிப்பாங்க. ஆனால் இந்த பிள்ளைங்க அப்படி இல்லை. நான் புலிக்குட்டினா புலிக்குட்டி தான், நான் பூனைக்குட்டினா பூனைக்குட்டி தான், நான் என்னவோ அதை நான் வந்து டைரெக்டாக வந்து காமிப்பேன். அப்போ அவங்களோட ஒரு உண்மைத்தன்மை அப்படின்றத காமிக்கும் போது ஆப்போசிட் ஜெண்டருக்கு பிடிச்சிடும். இந்த பொண்ணு எந்த பையனை விருப்பப்படுதோ அந்த பையனுக்கு பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து லவ் பண்ணுறாங்க, இப்போ பிடிச்சிடுச்சு, லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணும்போது இவங்க வந்து பாருங்கள், அந்த பையன் கன்னியாக இருந்தால் பெருசாக ஒத்து வர்றது இல்லை சார். ஏன்னா அதீத புத்திசாலி, மேஷத்துக்கே ஒரு விஷயம் உண்டு, அதீத புத்திசாலிகள்னால ஏமாற்றப்படுவார்கள் அப்படின்றது ஒரு விதி விலக்கு. அதாவது விதி விலக்குன்றது இல்லை, இது எல்லாருக்குமே உண்டு, எல்லா ராசிக்குமே உண்டு. அதீத புத்திசாலிங்க எல்லா ராசியுமே ஏமாற்றுவாங்க, ஆனால் இவங்க நிறைய ஏமாறுவாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ கன்னியாக இருந்தால் மேக்சிமம் வந்து பாருங்கள் அது செட் ஆகிறது இல்லை. ஏன்னா அவங்களோட மைண்ட் இதுவும் வந்து வேவ்ஸும் இவங்களோட மைண்ட் வேவ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தே போகிறதில்ல. பெரும்பாலும் அது வந்து நெகட்டிவிட்டி போயிடுது, லவ்லி வந்து பிரேக்கப் ஆகிடுது. சரி, அதையும் மீறி கன்னி இல்லை கன்னி, அதுக்கும் மேலே சுய ஜாதகம் இருக்குது. சுய ஜாதகம் அதில் இருக்க வந்து பார்த்திங்கன்னா கலத்திரஸ்தானம், குடும்பஸ்தானம், இப்படி நிறைய விஷயத்த பார்க்கணும் சரிங்களா? அப்போ இந்த பிள்ளை வந்து எந்த பர்சனை லவ் பண்ணுது அப்படின்னாலும் உண்மையான அஃபெக்ஷன் வச்சுருக்கும், அதீத அஃபெக்ஷன் வச்சுருக்கும். ஆனால் அதை மேனிஃபெஸ்ட் பண்ண தெரியாது. இப்போ ஒரு பொண்ணு அது மேஷமாக இருக்குது, ஒரு பையனை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுது, அது எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணும்? கண்ணு மூக்கு அந்த புஜ்ஜிமா செல்லம் அப்படிலாம் பேச தெரியாது. என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க, அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறது, நிறைய ஷர்ட் வாங்குறது, தேடி ஷர்ட் வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. மேஷம் வந்து பாருங்கள், பெரும்பாலும் லவ் பண்ணுறவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ ஒரு விஷால் சார் படம் பார்த்தோம் இல்லைங்களா, அது என்ன படம்னு எனக்கு தெரியல. 3 பொண்ணை லவ் பண்ணுறது, எது பெஸ்ட்டுன்னு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன், அவன் என்னை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான் அப்படின்னா அவனுக்காக நான் உட்காந்து அழமாட்டேன். இல்லை, இது ஆண்களுக்கும் பொருந்துமா? ஆண்களுக்கும் இன்னும் கொஞ்சம் மாறும். பட் இந்த கேர்ள்ஸ் வந்து பாருங்கள், கேர்ள்ஸ்க்கே அந்த மாதிரி ஒரு டெண்டன்சி உண்டு. யூஸ்வலாக கேர்ள்ஸ் வந்து ரொம்ப சாஃப்ட் மைண்டட் இல்லைங்களா? கம்பேரிட்டிவ்லி பையனுங்களை வச்சு பார்க்கும்போது பொண்ணுங்களுக்கு இயற்கையாகவே அந்த பொறுமை, அந்த சாஃப்ட் மைண்டட்னஸ்ஸு, கன்சர்ன் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஆனால் அப்படிப்பட்ட பொண்ணுங்களே என்னை ஒருத்தன் ஏமாற்றிட்டு போயிட்டான், என்னை வந்து ஒரு நெக்லெக்ட் பண்ணிட்டான், என்னை டிக்ரேட் பண்ணிட்டு போயிட்டான், என்னை அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்போது அந்த பையனுக்காக அழாது, பெருசாக உட்காந்து அழுது அந்த பையன்தான் இல்லைனா வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் மூலையில் உட்காந்துராது. போறியா போ, உன்னை விட பெட்டரான பையன் எனக்கு கிடைப்பான் அப்படின்னு மூவ் ஆன் பண்ணுவாங்க. அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கினாங்க அப்படின்னா அந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த பையன் இந்த பொண்ணு லவ் பண்ணும்போது ஒரு நல்லா படித்து ஒரு நல்ல போஸ்ட்டில் இருக்கான் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க சார். அதுக்கப்புறம் சூழ்நிலை, சந்தர்ப்பம், ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா கூட, நீ சம்பாதிக்கிறதுக்கு லாக்கி இல்லை, நீ வந்து குடும்பத்தை பார்த்துக்க மாட்டேங்கிற அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை கேவலப்படுத்தவே மாட்டாங்க. அதாவது மேஷராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரத்தை போடவும் ரெடி, கரண்டி எடுக்கவும் ரெடி. அந்த கதை எல்லாத்துக்கும் அந்த குடும்பத்தையே, இப்போ நீ என் ஹஸ்பண்டோட ஃபேமிலி என் ஃபேமிலி,
நான் இந்த ஃபேமிலியே வந்து நான் மொத்தமாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் இந்த பொண்ணுங்க எடுத்துட்டு செய்வாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? இப்போ மன உறவுல வந்து மேஷராசி பெண்களுக்கு எந்த ராசி ஆண்கள் வந்து பொருத்தமா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஏதாவது சார்ட் இருக்கா? திருமண பொருத்தம் போறப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் எக்ஸாக்ட் கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு இருக்கு. அதுல வந்து பாருங்க இந்த மகேந்திர பொருத்தம், வஷ்ய பொருத்தம், எந்த ஒரு ஜாதகம் பார்க்கறதுனால அதை வஷ்ய பொருத்தம் பார்க்கணும். ஆனா இந்த லவ் மேரேஜுக்கு மட்டும் அதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. அதெல்லாம் பார்த்தா லவ் வரும் இல்ல இல்லைங்க. லவ் மேரேஜ்னா நீங்க ஜாதகத்தை தூக்கி ஓரமா வச்சிட வேண்டியதான். இல்ல இப்ப கிளைண்ட்ஸே வருவாங்க லவ் அப்படின்வாங்க, நான் சொல்லுவேன் பார்க்காதீங்க, மனசு கஷ்டம் தான் மிஞ்சம், வேண்டாம். நல்லதோ கெட்டதோ அவங்க வந்து அவங்க விரும்பி தானே ஏத்துக்கினாங்க, கஷ்டத்தையும் அவங்க விரும்பி ஏத்துக்குவாங்க அப்படின்றது நாங்க சொல்லிடுவோம். இதுல வந்து பாருங்க சார், மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ராசியெல்லாம் சொல்றதை விட அவங்களோட ஈகோவை ஹர்ட் பண்ணாத பார்ட்னரா இருந்தா கடைசி வரைக்கும் வாழ்வாங்க. எப்படின்னா நீ என்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, உன்னால முடியாது அப்படின்னு மேஷத்துக்கிட்ட சொல்லவே முடியாது, சொல்லவே கூடாது. அதே மாதிரி அவங்களோட ஈகோவை எந்த நேரத்துலையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. ஹர்ட் பண்ணிட்டு அவங்கள விட்டு சாலிடா அவங்க பிரிஞ்சிடுவாங்க. அப்போ ஈகோவை ஹர்ட் பண்ணாமல் என் ஒய்ஃப் மாதிரி உண்டா, என் ஒய்ஃப் ரொம்ப புத்திசாலி, உண்மையாகவே அந்த ஒரு ஷீ டிசர்வ் ஆல் தோஸ் திங்ஸ் இருந்தாலும் அதை சொல்ல மனசு வேணும் இல்லைங்களா? அவங்களோட பார்ட்னர் வந்து அவங்களோட ஈகோவை ஹர்ட் பண்ணாமல் அவங்கள கொஞ்சம் பெருமையாக பேசுறது, இல்லைனாலும் என் ஒய்ஃப் அவங்களோட திறமையை வந்து சொல்கிறது, அவங்க வந்து நல்ல புத்திசாலி, எல்லா திறமையும் அவங்களுக்கு இருக்குது, அவங்களால எல்லாமே முடியும், அவங்களால முடியவே முடியாத விஷயத்த கூட சரி என் ஒய்ஃப்னால எல்லாமே முடியும் அப்படின்னா அந்த பொண்ணு எல்லாமே செஞ்சிடும். இதுதான் மேஷம். இந்த ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஃபெயிலியர்ஸே கிடையாது. ஃபாலோ பண்ணல, அது கன்னியாகவே இருந்தால் கூட இந்த விஷயம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஃபெயிலியர் வராது, இல்லைன்னா ஃபெயிலியர்ஸ் வந்துடும், ஃபேமிலி வந்து பிரேக்கப் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேஷராசி பெண்கள் நிறைய பேர் வந்து திருமணம் வந்து எதிர்நோக்கி இருப்பாங்க, அது ரொம்ப நாள் தடைப்பட்டிருக்கோ, ஏதோ ஒரு தாமதம், அப்படின்றவங்க என்ன பண்ணணும்? பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா, இல்லை கோவில் தரிசனங்கள் ஏதாவது இருக்கா? அது வந்து பார்த்தீங்கன்னா சார், இப்போ அவங்களோட திருமணம் தடைப்பட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் பார்க்கணும். கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க சார், 7ஆம் பாவம். அந்த கலத்திரஸ்தானத்தில் என்ன பிளானட்ஸ் இருக்குது, அந்த பிளானட்ஸை பசிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? பிளானட்ஸை பசிஃபை பண்ணுறது அப்படின்போது 2 விதமாகவும் நம்ம பசிஃபை பண்ணலாம் சார். ஒன்று ஸ்பிரிச்சுவலி பசிஃபை பண்ணலாம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலி பசிஃபை பண்ணலாம். பிளானட்ஸை எப்படிங்க சைக்காலஜிக்கலி பசிஃபை பண்ண முடியும்? உங்களுக்கு தோணுது இல்லைங்களா? அது முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கலத்திரஸ்தானத்தில் சனி இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க சார், அங்கே வந்து நம்ம ஹனுமனை வழிபாடு பண்ணணும். ஸ்பிரிச்சுவலி பண்ணணும் அப்படின்னா ஹனுமனை வழிபாடு பண்ணணும், ஈசனை வழிபாடு பண்ணணும். அப்போ சனி பசிஃபை ஆகிடுவோம். ஓகேங்களா? அதுக்கும் மேலே நம்ம சைக்காலஜிக்கலி பசிஃபை சனியை பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் பி வெரி சின்சியர், டெடிக்கேட்டட், ஹார்ட் ஒர்க்கிங். நான் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், சனி எங்கே பசிஃபை ஆகிடும். சைக்காலஜிக்கலி இப்போ அங்கே செவ்வாய் இருக்கான் அப்படின்னா முருகனை வழிபாடு பண்ணணும். பொதுவாகவே மேஷத்துக்கு உகந்த கடவுள் யாரு? செவ்வாய் வந்து ஆதிக்கம் அப்படின் போது மேஷம் வழிபட வேண்டிய கடவுள் யாரு அப்படின்னா முருகப்பெருமான் தான் சார். அவங்களுக்கு என்ன காம்ப்ளிகேஷன் இருந்தாலும் முருகன் காலை பிடிச்சிடணும். நீ முருகனை எப்படி வேணா வழிபாடு பண்ணு, இப்படிதான் வழிபாடு பண்ணும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா பொதுவாக சிவ குடும்பம் எளிமையானவர்கள், அவங்கள வந்து ரீச் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஈஸி. நம்ம முருகனை நோக்கி 1 அடி எடுத்து வச்சோம்னா முருகன் நம்மளை நோக்கி 90 அடி எடுத்து வைப்போம். இதுதான் முருகனோட வழிபாடு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக, நான் மேஷம், எனக்கு நிறைய பிரச்சனைகள், என்ன பிரச்சனையானா இருக்கட்டும், முருகன் காலை கெட்டியமாக பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க சர்வைவ் ஆகிடுவாங்க சார், அவங்க ஜெயிச்சிடுவாங்க, சர்வைவ் ஆகிடுவாங்கன்றதை விட. நிறைய விஷயங்கள் மேஷராசி பற்றி சொன்னீங்க, அதுவும் பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி சார். Equitas Small Finance Bank for convenient home banking. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadial.